ஹலோ கேமர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? வெல்கம் டு ஓப் கேமிங். அதாவது நேற்று சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபீஸ் டு ஃபத்தம் எபிசோட் 2 பார்ட் 1. அதாவது இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் இதே வந்து இந்த வீடியோவே 43 நிமிஷம் கிட்ட இருந்துச்சு. நிறையா பண்ணேன், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மெயின் விஷயத்தை மட்டும் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது இதில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது இப்போ கதை சொல்கிறது என்னன்னு நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஒரே ஷார்ட்டாக சொல்லணுன்னா, அவள் 19 வயசில் நடக்க போக ஊருக்கு போகிறான். ஊருக்கு எங்கே போகிறான்னா, அது ஏதோ ஊருக்கு போகிறா. அவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. சரி, ஏதோ ஷார்ட்கட் கிடைக்குதான்னு பார்த்து ஷார்ட்கட்டுக்குள்ளே போடுறா. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. இது வந்து எபிசோட் 1. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2வில் பார்க்கலாம். பார்ட் 2 வந்து சீக்கிரம் போட பார்க்குறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம்னால பார்ட் 2 ரெக்கார்ட் பண்ணது டெலீட் ஆகிடுச்சு. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுதான் ரெக்கார்ட் பண்ணணும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு எங்கே அப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் சீக்கிரம் தான் முடிய போகுது. அதனால் கேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கேம் நான் வந்து சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் விளாட போக வந்து ஒரு பக் ஆகி, அதாவது கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு பக் ஆகி திருப்பி வெளியே வந்துட்டேன். அவர் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து விளாண்டேன். அதனால் ஸ்பீடாக போயிட்டு இருந்தால் கடுப்பில் அப்போ விளாட போக. அதனால் அப்போ மெசேஜெலாம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி படிப்பேன். திருப்பி ஒருக்கா நம்ம போயிடலாம். ஓகே, அப்படியே இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க. நம்மளுக்கும் அப்படியே ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும். இன்னும் வீடியோவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. இல்லைனாலும் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் இருங்க, வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கானே, வேறு என்ன பேசுறது. அப்புறம் மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்க முடியும்? என்ன கேட்குறது. அதாவது என் பிளான் என்னென்னா, ஃபேஸ் டு ஃபேத்தம் வந்து லைவாக வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்ணுன்னு நினச்சேன். ஆனால் வச்சாம்பர் ட்விஸ்ட் என்னன்னா, லைவ் பண்ண முடியாது. அதனால் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் அப்படியே தூக்கி வாரி போட்டிங்கன்னா லைவ் பண்ணலாம். நம்ம கேஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். அப்படியே ஒரு 50 பேர் தான், ஜஸ்ட்டு 15 மெம்பர்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஒரு கிளிக்கை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நான் லைவெல்லாம் போட ஆரம்பிச்சிடுவேன். ஃபேஸ் டு ஃபேத்தமே. ஐயோ, வண்டி நிறுத்தது இல்லையா நம்மளுக்கு? இல்லை ப்ரோ, சைடில் சிக்கிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, வாங்க நம்ம வேலையை போவோம். நம்ம இப்போ ஒரு பொண்ணு, இப்போ பொண்ணாக மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுவோம். இப்போ பாருங்கள். ஹலோ, வணக்கம். என்ன எலிசத்த வயசில் வருது? சரி விடுங்க, நம்மளாம் வந்து பொம்பளை பேச நினச்சோன்னா கேவலமாக இருக்கும்னு இதிலே பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துட்ருக்கிறவங்கள என்ன பண்ணணும் கேட்குறாங்களா? அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை டக்குன்னு பண்ணணும். நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிட்டு இவங்கிட்ட அனுமதி கேட்டால் தான் நம்மளை ஃபியூல் போட விடுவான். இல்லைன்னா தூக்கி போட்டு சாத்து அடிப்பான். அது எனக்கு தெரியும். வாங்க போகலாம். ஓகே, வாங்கோ உள்ளே செல்லலாம். உள்ளே சென்றாச்சு. உள்ளே போயிட்டு அங்கே ஒரு மண்டையாக இருக்கான், அவனை கண்டுக்க வேண்டாம். நம்ம இவங்கிட்ட போவோம். மேம் அப்படிங்கிறான். நம்ம அதான் நான் சொன்னேன் 10 ரூபாய்க்கு. ஓ, நீங்கள் அங்கே தானே போகிறீங்க, இந்த பிரிட்ஜுக்கிட்ட? ஆமாம், நார்வுட் வேலிக்கிட்ட போகிறேன். ஏன் நிறைய பேர் அங்கே செத்து கிடந்தாங்க அப்படின்னா? சரி சொல்லு, கேட்கலாம். வாங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, கதை கேட்கலாம். பி கேர்ஃபுல். நான் ஒன்றும் பொய் சொல்ல மேடம், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக போங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரொம்ப சென்ச்சுரிக்கு முன்னாடி அந்த பீப்புளெலாம் மிஸ் ஆகிருக்காங்க. அதுவும் பீப்புளெலாம் வந்து ரிட்டனே ஆகலையாம்மா, பார்த்துக்கோங்கடி. லோக்கல் வந்து சொல்கிறாங்க நார்மல்லாம் சரியில்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம போகலாம். மேடம் ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். அங்கே அதாவது ஒயிட் கலர் போட்டு ஒரு உமன் இருப்பானா, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தாங்க, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லலை அவன், அதுக்கு பதிலாக செத்துட்டான் நைட்டில் காரில் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி விடுங்க. அவள் எதுக்குடா நடுராத்திரியில் வரப்போகிறா? இவனில் சொல்கிறது பொய்ன்னு எனக்கு பச்சையாக தெரியுது. நம்மளை பயப்படுத்தி விடணும். ஏன்டா ஸ்க்ரீனில் காசு பண்ணுற வெக்கமாலே? சரி, அவன் நிறையா பேசினான், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலாத விஷயம். நம்ம வெளியே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வரணும். காருக்கு பெட்ரோல் அடிச்சு சீக்கிரம் வீட்டில் போயிட்டு அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க, அப்படியே எடுத்து சாப்பிடணும்.
அப்படின்னு சொல்கிற நேரத்தில் கரெக்டாக எங்கள் அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், பெட்ரோல் அடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, பெட்ரோல் அடித்து முடிச்சாச்சு. பெட்ரோல் அடிச்சாச்சு, வாங்க. அதாவது மாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு காசு தரேன், மூட்டை எனக்கு ஒரு மைலோ வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைலோ வாங்கி சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் மைலோ வாங்கி தர சொல்லலை, மைலோ வாங்கி சாப்பிட்டு வேலையை பாரு அப்படின்னு. அப்புறம் மைலோலாம் இல்லை, இந்த டாக் ஃபுட்டை ஏதோ அது இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 5 ரூபா மேம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது இந்தா பிடிச்சிக்கோ, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் நம்மளை கடத்த வந்துடுவாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லாமல் அப்படியே போவோம். வாங்க, வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, காரை எடுத்து ஓட்டுறோம். இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா, இது வைக்கிறேன்னு இது போட்டேன்னா, இது கதவு சாத்துறதுக்கு வந்து பெட் எடுத்துட்டேன். அதாவது பின்னாடி பெட்டி எடுத்தேன். எல்லா பெட்டியும் எடுத்து மாற்றி உள்ளே போக மாட்டேருந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயம் பண்ணி அப்புறம் உள்ளே போக வச்சு வண்டியை எடுத்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப்புனா, நேராக நார்வேடோ அப்படின்னு சொல்லி, நார்வூடா, அதாவது நார்வேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ண போகிறோம். அதாவது அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னாவ. அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, நீ எதுக்குப்பா வண்டியில் வர, ஃப்ளைட்டில் வான்னு சொன்னல அப்படின்னா, அதெல்லாம் இல்லைப்பா, வண்டின்னா அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும். அதாவது நைட்டில் ஓட போக அப்போ தான் கொலகாரன் வந்து கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. விடுங்க, நம்ம காத்துங்க, பேசிட்டே போய் இங்கே முட்டிக்கிட்டேன். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் டேர் மாதிரி நம்ம டக்குன்னு வந்து நம்ம சாலா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கே ரைமிங், சாலா வாங்க போகலாம். ஓகே, சூப்பர் ரைமிங்காக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைமிங் வேணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபு ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். அதான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னா பண்ண பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நேற்று சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டோ, இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு அந்த கமெண்ட்டை போடுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை செய்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, வெட்டியாக தான் இருக்கேன், அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, நம்ம போவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரே அழுத்து தான். ஃபுல் பெட்ரோல் வேறையா, முன்னாடி எவனா போகிறான், ஐயா அடித்து தூக்கு சாமின்னு தூக்கிடலாமா? வேண்டாப்பா, அடித்து தூக்கினே எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க. எவனோ ஒருத்தன் முன்னாடி போகிறான், ஒருவேளை அவன் தான் கொலகாரனாக இருப்போம்னு சொல்லிட்டு கொலகார கேம் விளாட போல இப்படிலாம் தோணுது. நம்ம பிசி வாங்கிட்டு எல்லா கேமும் விளாட்றோம். அது பிசி வாங்கணுன்னா காசு வேணும். காசுக்கு எங்கே போவேன், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருந்தால் போதும், அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. பார்க்குறவங்க வெறி ஆகிட்டிங்களே, இப்படி வீடியோஸ் பார்த்துட்டு போக. சரி, சும்மா சொன்னேன். ஓகே, சும்மா ஒரு காமெடி போடலாம் அப்படின்னு. ஏன்னா தனியாக வண்டி ஓட்டுறது வந்து அப்போ ஃபியர் டு ஃபேட்டம் வந்து 2 மணிக்கு விளாண்டேன். அது முடித்து கையோடு விளாடணும்னு சொல்லிட்டு விளாண்டுருந்தேன். ஃபியர் டு ஃபேட்டம் 2 ஃபஸ்ட் டைம் விளாட்றப்போ பக்காய் வெளியே வந்துட்டேன். ஒரு 3:30 4 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விளாட்றேன் ஃபியர் டு ஃபேட்டமே. தேர்ட் டைம் இது விளாட்றது. செகண்ட் டைம் விளாட்றப்போ பக் ஆயிடுச்சு. நான் பக்கு தான் போல் இந்த கேமு, அப்படி தான் போல், எனக்கு 2 வேணாம், ட்ராப் அவுட் சீரியஸ் அப்படின்னு எல்லாம் கமெண்ட்லாம் போடலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒர்க் ஆச்சு, கரெக்டாக விளாண்டுருக்கேன். செகண்ட் டைம் விளாட போக பக்காக இருக்குன்னு எங்கள் அம்மா பயப்படுத்தி விட்டாங்க. தேர்ட் டைம் வந்து நான் நிறைய விஷயம் பயந்துட்டேன். ஆனால் இதில் நான் பயந்த விஷயம் ஒன்றுமே ரெக்கார்டாக இருக்காது. சரி வாங்க, அப்படியே நம்ம போவோம். அதுவும் புல்வெளியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த நிலா வெளிச்சம், புல்வெளி, அப்படியே கொலை பண்ணுறக்கேற்ற பக்கா பொருத்தம். அது என்ன 10 பொருத்தம் பக்கா இருக்கும்பாங்கல்ல, ஏதோ ஒரு நான் முயல் தாண்டி போச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு மாதிரி தான். ஓகே, என்ன ப்ரோ கன்சிஸ்டியாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நேற்று சூப்பர் மார்க்கெட் போட்டீங்க, என்ன இதை போட்டீங்க அப்படின்னு கன்சிஸ்டியாக கேட்கக்கூடாது. எப்படியோ 2 நாள் வீடியோ போட மாட்டேன் எப்படியோ, அதனால் அதுக்காக ஒரு அட்வான்ஸ் ஆகும். சரி, சூப்பர் மார்க்கெட் எபிசோட் 2 என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்குள்ளே எவனா கொலை பண்ணுறதுக்காகவே மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. வாங்க, எல்லாம் கொலை பண்ண ரெடியாக இருந்துப்பாங்க. ஐயோ, திரும்பி காலையே வந்துட்டேன். சரி, இது ஒரு பிரச்சனை. இந்த இது தானாக போய் உட்காந்துக்குது. வாங்க, இந்த மரத்தை எடுத்து வைப்போம். மரத்தை எடுத்து வைக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட், உங்களுக்கு தெரியுமா தெரியாது? கீழே ஒருத்தங்க சொல்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நகர்த்துறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போய் மரத்தை தூக்கி பாருங்க. வேணா அஜித்குமார் கிட்டே கேட்டு பாருங்க, அவருக்கே தெரியும். உன் விதிலை அந்த சாங்கில் அப்படி தான் இழுத்துட்டு வந்துருப்பாரு. ஓகே,
ஓகே, பேசினா பேசிட்டே தான் இருப்பேன். என்ன மரம் வரவே மாட்டேது இப்படின்னு சொல்லிட்டு மரத்தை இழுத்து இழுத்து பார்த்தேன். ஒருத்தனும் வரல. ஓகே, வந்துடுச்சு. வாங்க, சரி வாங்க, நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்புல. டேரக்டாக அப்பா வீடு தான், நிறுத்துறதே இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்கோ. ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? நடுராட்டில் வந்து கொலகாரன் தோற்றலான்னு சொல்லி ஓட வைக்கக்கூடாதுடா. இப்பெல்லாம் ஓட முடியாது. அவ்வளோதான், பார்த்துக்கோங்களேன். காரை விட்டு வெளியே வந்தாச்சு. ஐயோ, என்னால் ராமா இந்த செட்டிங்ஸ் எடுத்து இதை வச்சுட்டு நான் தவே முடியலையே. சரி, ஓகே, எவனா வரானா பார்ப்போம். அவனுக்கு பயமாக இருந்துச்சாமா, எவ்வளோ நேரம் யாரோ ஒருத்தர் தான் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு அப்படியே நான் போயிட்டு ஸ்க்ரீனை பிளாக் பண்ணி விட்டானுங்க. கொலகாரன் குத்திட்டான்னு நினச்சேன். இல்லை, அவன் குத்தலை அப்படின்னு சொல்லி பத்தரைன்னு சொல்லிட்டாங்க. குத்துற பத்தரை, வாட்டர் ரைமிங். எனக்கு ரைமிங் நல்லா வருது. சரி, ஓகே, சரி வாங்க. ஏதோ கார் வர மாதிரி பார்த்தலாமா? நிறுத்துறாடே, நிறுத்துறாடே. எங்கடா போற? ஐயோ, ஒரு பொண்ணு என்னை மதிக்க கூட மாட்டேறீங்க நீங்கள்லாம் இங்கே அப்படின்னு சொல்லி பியூர் ஹெவின்னு சொல்லி நம்மளை விட்டுறாங்க. அதாவது இதே மாதிரி தான் இந்த கேஸ்காரன் வந்து எல்லாத்தையும் பயப்படுத்தி விட்டு அமுச்சு விட்ருப்பான். அவன் நம்ம வேறு ஒயிட் சாரி போட்டுருவோம் போல், அதனால் பயந்துட்டு ஓடிச்சு போகலாம். பொண்ணு காமிச்சா நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்காக போயிருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றவங்க யாரும் சொல்ல, நான் சொல்கிறேன். அப்படி இப்போது ஒரு 10:45, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணனே அப்படியே வருது. வாங்க, மரம் எல்லாம் ஒன்றால தான்டா போய் கரெக்டாக வந்தீங்க நிறுத்துச்சு. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். சரி. அவனாச்சும் வாங்கலையாடா? பார்த்தா இப்படிடா தெரியுது. ஒரு பொண்ணு அனாமத்தான் நிற்கிறேன். வண்டி. சார் நிறுத்துங்க சார், சார் போடா கோழி. ஓகே, நிறுத்திட்டா. ஓகே, நம்ம ரொம்ப பேசியிருக்கக்கூடாது. நிறுத்த மாட்டான்னு நினச்சேன். வந்தாச்சு. இவர் அங்கே ஒருத்தர் நின்ட்டு கேஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நம்மளே ஒத்து பார்க்கல, ஆனாலும் ஏதோ வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல. என்ன அதான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காரு பார்த்தா தெரியலையாடா, காரு போய் தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கும் வந்து எனக்கு வந்து ரைடு கிடச்சிங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்காக போய் நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் இறக்கி விட்டிங்கன்னா ஹெல்ப் கேட்டு நான் காரை ரெடி பண்ணி நான் நாளைக்கு போய் மட்டன் குழம்பு திங்கணும், எனக்கு அதுக்காக வச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைந்தாங்க. நான் எடுத்து வச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. காரில் உட்காந்தாச்சு. ஓகே, வணக்கம் சொட்டன்னு கூப்பிடக்கூடாது, அப்படியே கத்தி எடுத்து குத்திடுவான். இவன் தான் கில்லராக இருக்கும், வேணா பாருங்கள். இவன் தான் கில்லரு. நம்மளை எடுத்து கத்தி எடுத்து வாயிலே குத்த போகிறான். நம்ம அதுக்கு இங்கேயே சாக போகிறோம். ஆமாம், நம்ம செத்தா கதை யார் சொல்லியிருப்பா? ஒரு கில்லரே வந்து சொல்லியிருப்பானோ? அப்படிலாம் என்ன லாஜிக்கே எல்லாமே யோசிக்கக்கூடாது. ஓகே, அதான் கேட்குறாங்க, ஏன்டா விசாரிக்கிறேன்னேலாம். ஒரு பொண்ணு பக்கத்தில் போகக்கூடாது, நல்லா விசாரிப்பீங்க, வெக்கமா இல்லை? அதான் கதை சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி பிரேக் ஆச்சு வான்னு கதை பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பேர் ஜான்சன். நான் கேட்டேனா, உன் பேர் ஜான்சன் ஆயிரு, ஜோக்ஸார் ஆயிரு, ஜோக்கராக கூட இரு, என்கிட்ட பேசாது. ஐ எம் ஒரு இண்டிவிஜுவல் ஹுமன், தெரிஞ்சுக்கோ. பாரு, நான் அமைதியாகவே இருக்கான். இல்லைப்பா, சரி இங்கே இறக்கி விடுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ஸோ நம்மளை எங்குமன் வேறு பிரேவ் எங்குமன். அதான் பார்த்தோன்னே தெரியுதுல, கத்தியத்து போட்டு தள்ளிடுவா. நானே கில்லராக கூட இருக்கலாம், போயிடு. அப்படிங்கிறான். என்ன ஆயிருக்கும் காருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேட்ரியாக இருக்கும்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஹாரிவர்ஸை கேட்டால் அவன் யோசிச்சிருப்பான் போல, நான் பேட்ரி கட் பண்ணி உள்ளேயே, நான் இன்ஜின் ஒயரை தானே கட் பண்ணேன், எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். சரி விடுங்க, இவனை ரொம்ப வச்சு கலாய்ச்சிட்டோம். நமக்கு இன்ட்ரெஸ்டிங். சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். அவன் பேசினதெல்லாம் அப்படியே சென்சார் போடுங்கடா டாக்குன்னு. நல்ல வேலை நம்ம பேசுறது யாரும் கேட்கல. ஓகே, ஸோ இட்ஸ் ட்ரூ. வாட் த மான்ஸ்டர், லெட்ஸ் சி. ஐ நெவர் சீன் த மான்ஸ்டர் ஃபார் பை. ஏன்னா நானே மான்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சேன். பார்த்தா அப்படிலாம் சொல்ல. நல்ல பையனாக இருந்துட்டு நான் பயந்துட்டேன். நீ பயந்தியா? தப்பாக வயிறு கட் பண்ணிட்டானோ? சரி விடுங்க.
சரி, நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன? சீக்கிரம் போய் எங்கேயாச்சும் விடுடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேசி முடித்தான். நான் அதோட கண்ணாடியோட பார்த்தேன். பார்ட் 2ல் மீதியை கண்டினியூ பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்கோ. இவன் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட பேசணுமாடா? ஏன்டா உனக்கே கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, மறக்காமல் லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிருங்கோ.